வணக்கம். இந்தியாவோட காற்றாலை மின்சார புரட்சியில தமிழ்நாடு ஏன் ஒரு சூப்பர் ஸ்டார்னு உங்களுக்கு தெரியுமா? இது வெறும் நம்பர்ஸ் பத்தின விஷயம் மட்டும் இல்ல. தமிழ்நாட்டோட லட்சிய கொள்கைகள், அதிரடியான எதிர்கால திட்டங்கள் பத்தி ஒரு ஆழமான பார்வைதான் இது. வாங்க பார்க்கலாம். இந்த முழு பயணத்துல நாம எதை பத்தியெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல தமிழ்நாடு எப்படி இந்தியால ஒரு தலைவரா உருவாச்சுன்னு பாப்போம். அப்புறம் அதோட வரலாற்று சாதனைகளை ஒரு தடவை திரும்பி பார்ப்போம். அதுக்கப்புறம் பழைய காற்றாலைகளுக்கு புத்துயிர் கொடுக்கற ஒரு புதுமையான திட்டத்தை ஆராய்வோம். கடைசியா கடல்ல இருந்து மின்சாரம் எடுக்க போற பிரம்மாண்டமான திட்டத்தையும் தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல நேஷனல் லெவல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்தியாவோட எனர்ஜி மேப்ல தமிழ்நாடு தனக்குன்னு ஒரு தனி இடத்தை எப்படி பிடிச்சது? இந்த நம்பரை கொஞ்சம் பாருங்க. 11,361 மெகாவாட். இது ஏதோ ஒரு சாதாரண நம்பர் கிடையாது. இதுதான் தமிழ்நாட்டோட நிறுவப்பட்ட மொத்த காற்றாலை மின்சார உற்பத்தி திறன். இந்த ஒரே ஒரு நம்பரே போதும் இந்தியாவோட எரிசக்தி துறையில தமிழ்நாட்டோட இடத்தை அழுத்தமா சொல்ல. இந்த ஒப்பீடு ரொம்ப முக்கியம். இந்தியா முழுமைக்கும் பார்த்தா குஜராத்துக்கு அடுத்தபடியா 2வது பெரிய காற்றாலை மின் உற்பத்தி மாநிலமா நாம தான் இருக்கோம். இது ஒரு பெரிய போட்டிக்கு நடுவுல நாம சாதிச்ச ஒரு முக்கியமான இடம். இதோட விளைவு என்ன தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 13,000 மில்லியன் யூனிட் மின்சாரம். நம்ம மாநிலத்தோட மொத்த மின்சார தேவையில 10ல் 1 பங்கு, அதாவது 10% காற்றாலை மூலமா கிடைக்குது. இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஆனா இந்த வெற்றியெல்லாம் ஒரே நாள்ல கிடைச்சதில்ல. இதுக்கு பின்னாடி பல வருஷ வரலாறு இருக்கு. பல தசாப்த கால சாதனைகள் மேலதான் இந்த வளர்ச்சி கட்டமைக்கப்பட்டிருக்கு. வாங்க அந்த பயணத்தை கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம். இந்த டைம் லைன் ஒரு முழு கதையையே சொல்லுது. பாருங்க, 1985லயே இந்தியாவுக்கே வழிகாட்டியா நாம தான் காற்றாலைகளை நிறுவ ஆரம்பிச்சோம். இன்னைக்கு உலகத்தோட மிகப்பெரிய தரவழி காற்றாலை பண்ணைகள்ல ஒண்ணு நம்ம கிட்ட இருக்கு. இன்னும் சொல்லப்போனா, போன ஜூலை 30ஆம் தேதி 5,899 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செஞ்சு ஒரு புது ரெக்கார்ட் படைச்சிருக்கோம். என்ன ஒரு அபாரமான பயணம் இல்லையா? இந்த பாரம்பரியத்தோட ஒரு முக்கியமான அடையாளம் தான் கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கிற முப்பந்தல் காற்றாலை பண்ணை. இது ஏதோ நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு ஃபார்ம் மட்டும் இல்ல, உலக அளவுல ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட். ஒரு விஷயத்துல நாம முன்னோடியா இருக்கிறதுல ஒரு சின்ன சவாலும் இருக்கு. என்னன்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற பல காற்றாலைகள் 20 வருஷத்துக்கும் மேல பழசானது. அதனால அதோட செயல்திறன் குறைஞ்சிடுச்சு. இதுக்கு தமிழ்நாடு கண்டுபிடிச்ச தீர்வு தான் ரொம்பவே சுவாரஸ்யமானது. இப்போ நிலம் ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ அரசாங்கத்துக்கு முன்னாடி இருந்த முக்கியமான கேள்வி இதுதான். புதுசா எந்த இடத்தையும் எடுக்காம இருக்கிற இடத்திலேயே மின் உற்பத்தியை எப்படி அதிகப்படுத்துறது? அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த மறுசீரமைப்பு கொள்கை, அதாவது ரீபவரிங் பாலிசி. சிம்பிளா சொல்லணும்னா, பழைய திறன் குறைஞ்ச காற்றாலைகளை எடுத்துட்டு அதே இடத்துல புதுசான அதிக சக்தி வாய்ந்த டர்பைன்ஸை நிறுவுறது. தனியார் காற்றாலைகளுக்காக இந்தியாவிலே முதல் முறையா இப்படி ஒரு பாலிசியை கொண்டு வந்திருக்காங்க. இதோட தாக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்க. முன்னாடி பழைய மிஷின்ல இருந்து குறைவான கரண்ட் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இனிமே அதே இடத்துல இருந்து 25% வரைக்கும் கூடுதலா மின்சாரம் கிடைக்கும். சூப்பர் இல்ல? இந்த திட்டம் எந்த அளவுக்கு பெரியதுன்னு பாருங்க. 2000க்கும் மேற்பட்ட பழைய காற்றாலைகளுக்கு இந்த புது கொள்கை மூலமா புத்துயிர் கிடைக்க போகுது. இதன் மூலமா நமக்கு கிடைக்க போற கூடுதல் திறன் எவ்வளோ தெரியுமா? 1,500 மெகாவாட்டுக்கும் அதிகம். சரி, நிலத்துல இருக்கிற காற்றாலைகளை மேம்படுத்துறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா தமிழ்நாட்டோட உண்மையான லட்சியம் இப்போ கடலை நோக்கி திரும்பியிருக்கு. ஆமாங்க, மாநிலத்தோட அடுத்த பெரிய எரிசக்தி தேடல் நிலத்திலிருந்து கடலுக்குள்ள போகுது. ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, கன்னியாகுமரிக்கும் நாகப்பட்டினத்துக்கும் நடுவுல இருக்கிற கடல் பகுதியில மட்டுமே சுமார் 35 ஜிகாவாட் அளவுக்கு மின்சாரம் உற்பத்தி பண்ற திறன் இருக்கு. இது எவ்வளவு பெரிய வாய்ப்புன்னு யோசிச்சு பாருங்க. இது வெறும் கனவில்ல, ஒரு பக்காவான திட்டம். கடல்ல இருந்து 2,000 மெகாவாட் மின்சாரம் வாங்க திட்டமிட்டிருக்காங்க. முதல் கட்டமா 500 மெகாவாட் வாங்க போறாங்க. இத்திட்டத்தை சாத்தியமாக்க அரசு சாத்தியக்கூறு இடைவெளி நிதி, அதாவது VGF மூலமா முதலீட்டாளர்களுக்கு ஆதரவும் கொடுக்குது. சரி, இவ்ளோ நேரம் பேசின இந்த காற்றாலை புரட்சியோட புவியியல் மையம் எதுன்னு பார்த்து இந்த அலசல முடிக்கலாம். மின் உற்பத்தி முக்கியமா நம்மளோட தெற்கு மற்றும் மேற்கு மாவட்டங்கள்ல தான் குவிஞ்சிருக்கு. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடியில ஆரம்பிச்சு திருப்பூர், கோயம்புத்தூர் வரைக்கும் இந்த பகுதிகள் தான் நம்ம மாநிலத்தோட காற்றாலை உள்கட்டமைப்போட முதுகெலும்பா இருக்கு. அப்போ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன? தமிழ்நாடு தன்னோட கடந்த கால பலத்தை சரியா புரிஞ்சுகிட்டு அதை வச்சே எதிர்காலத்துக்கான ஒரு பிரம்மாண்ட திட்டத்தை வகுத்திருக்கு. நிலத்துல ஆரம்பிச்ச பயணத்தை இப்போ தைரியமா கடல்ல தொடருது. தமிழ்நாட்டோட எரிசக்தி எதிர்காலம் உண்மையிலே காத்துல தான் எழுதப்பட்டிருக்கு.
தமிழ்நாட்டோட எரிசக்தி பயணம் பத்தின இந்த விரிவான பார்வை மாநிலத்தோட வளர்ச்சியை கவனிக்கிற உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். AIM TNPSC அகாடமி விழுப்புரம் சார்பாக நன்றி.